கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே வேப்பங்குடி பகுதியில் பெய்த கனமழை காரணமாக நீரோடையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் தரைப்பாலம் மூழ்கியது. இது குறித்தான விவரங்களுடன் செய்தியாளர் வீர தியாகராஜன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் வீர தியாகராஜன், விவரங்கள். வணக்கம். கரூர் மாவட்டம் குளித்தலை மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் நேற்று இரவு முதல் காலை வரை தொடர் மழை பெய்தது. அந்த வகையில் குளித்தலை, லாலாப்பேட்டை, பஞ்சப்பட்டி, ஐயர்மலை, தோகமலை, நங்கவரம், மருதூர் சுற்று வட்டார பகுதிகளில் பெய்த மழை நீர் தாழ்வான பகுதி வழியாக பாசன வாய்க்கால் மற்றும் குளங்கள், ஏரிகள் வழியாக சென்றடைந்தது. இந்த நிலையில் சாலையில் வெள்ளம் நீர் பெருக்கெடுத்து மட்டுமல்லாமல் தாழ்வான பகுதி நோக்கி வெள்ள நீர் பாய்ந்தது. சிவாயம் காட்டுவாரிக்கு செல்லும் மழைநீர் பாதையில் வெள்ள நீர் அதிக அளவு பெய்தது. அதிக அளவு சென்றது. குளித்தலை மணப்பாறை நெடுஞ்சாலையில் குப்பாச்சிப்பட்டியிலிருந்து வேப்பங்குடி செல்லும் நெடுஞ்சாலையில் தரைப்பாலத்தின் வழியாக காட்டுவாரியிலிருந்து மழைநீர் அதிக அளவு சிவாயம் குளத்திற்கு சென்றது. இதை பயம் அறியாமல் அப்பகுதி பொதுமக்கள் இருசக்கர வாகனத்திலும் நடந்தும் சென்றனர். மேலும் மணப்பாறை நெடுஞ்சாலையில் சாலை ஓரங்களில் இருந்த புளிய மரம் அடியுடன் காய்ந்து முறிந்தது. இதனால் மானாவாரி பகுதிகளில் நேற்று இரவு பெய்த மழை நீரால் விவசாயிகள் நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்தாலும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.